அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, கால செய்த கோலம் அடி, கடவுள் செய்த குத்தமடின்னு பெரிய சோகத்தோட பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்காரு. என்னடா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு, நம்ம என்ன செய்யணும்னு தெரியலையே. திமுக கூட்டணியில் எப்படியாவது போய் நம்ம அங்கே குறிப்பிட்ட தொகுதியை கைப்பற்றி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திரும்ப நம்ம கட்சியை மீட்டெடுத்து கொண்டு வரமே பெரிய அளவு ஒர்க் அவுட் பண்ணிக்கிருக்கோம். இங்க ஒரு பால் ரைட் சைடு இருந்துட்டு பாமக கூட்டணி திமுக கூட்டணியில் வந்தா நாங்க உடனே வெளியேறுவோம் சொல்லி மிரட்டுறாரு. என்ன செய்யறது தெரிய திக்கு தகச்சிருக்கிறாரு. யாரு? டாக்டர் தாஸ் ராமதாஸ் அவர்களை தான் என்ன செய்யணும் தெரியாம இருக்காரு. திமுக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா போட்டி ரொம்ப கடுமையா இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் என்டிஏ அலையன்ஸு, ஒரு பக்கம் விஜய், ஒரு மறுபுறம் சீமான், எப்படியோ இந்த கூட்டணி மூணையுமே அடிச்சு நொறுக்கிட்டு திரும்ப 2026 நம்ம ஆட்சி வரணும் அப்படின்னு திமுக பக்காவா பிளான் பண்ணியிருக்கு. ஏற்கனவே 2019 2026 வரைக்கும் ஒரு தொடர்ச்சியா ஒரு கூட்டணி அவங்க வச்சிருக்காங்க. புளிச்சோறு, லெமன் சோறு, தக்காளி சோறு மாதிரி ஒரு 7 வகையான சோறு அவங்க எப்பயுமே கரெக்டா வச்சிருக்காங்க. அதுல ஓகே, எந்த மாற்றம் கிடையாது. பட் திரும்ப இந்த சாப்பாடெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் வெரைட்டி ரைஸ் நம்ம சேர்த்துனாத்தேன் நம்ம கடையோட பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் ரன் ஆகும். ஏன்னா தொடர்ச்சி அந்த சாப்பாடை மட்டும் வச்சுட்டே இருந்தோம்னா வர கஸ்டமர் சாப்பிட்டு போர் அடிக்கின்றுவாங்க. இன்னும் கொஞ்சம் வெரைட்டியான சாப்பாடை இறக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் புதுசாக வரக்கூடிய ராமதாஸ் அவர் எப்படியாவது இந்த முறை அந்த தக்காளி சாதத்தை இறக்கிடணும், புதுசா உணவு உள்ள இறக்குறோம், இந்த உணவை சாப்பிட்டு பார்த்துட்டு மக்கள் அப்படியே நமக்கு அள்ளி இறக்கணும்னு நினைச்சு ராமதாஸை எப்படியாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டத்தில் கொண்டு வந்தோம். அது வட மாவட்டங்களை ஃபுல்லாவே திமுக என்ன நினைக்குது, விடுதலை சிறுத்தைகளையும் பாமகவை ஒன்று சேர்த்து வச்சோம்னா கண்டிப்பா ஃபுல்லாவே நம்ம கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினைச்சு பக்காவா பிளான் பண்ணியிருக்கு. ஆனா இதுக்கு ஒருத்தவர், தலைவா நீங்க என்னன்னா சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னா கேட்டுக்கிறேன், பாஜக பாமக இருக்க கூட்டலாம் இருக்க மாட்டேன், என்னை பத்தி ஒரு தெரியும்ல, என் கொள்கை கோட்பாடு எவ்வளவு பிராணம் தெரியும்ல, அவங்க இருக்க கட்சி கூட்டணி பக்கமே வர மாட்டேன்னு ரொம்ப முரண்டு பிடிக்கிறாரு திருமாவளவன் அவர்கள். என்ன செய்ய திமுக எப்படியாவது திரும்பவும் இந்த முறை சமரசப்படுத்திடணும், படுத்தி அவருக்கு வேணுங்கிற சீட்டை கொடுத்துருவோம், கொடுத்துட்டு நம்ம முடிந்த அளவுக்கு உள்ள யார பாமாவா கொண்டு வந்துருவோம். ஏன்னா தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா யாரு, காங்கிரஸ் நமக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கூட்டணி ஆட்சியில பங்கு வேணும், தொகுதி அதிகமா வேணும், அது வேணும் இது வேணும், எதோ வேணும் கேட்குறாங்க. அதனால எதுவுமே கொடுக்க முடியாது. நம்ம 25 சீட்டு கொடுப்போம், ஒத்து வந்தா வரட்டும், வரலைன்னா நன்றி வணக்கம் சொல்லி விரட்டி விட்டுட்டு எப்படியாவது பாமக உள்ள கொண்டு வந்து சேர்த்துருவோம். கூடவே சேர்த்து கோயம்புடைய ஃபேமஸ் சொல்லக்கூடிய தேமுதிக உள்ள கொண்டு வந்துருவோம். இந்த எல்லா கட்சியிலையும் ஒன்னா கலந்து அடிச்சோம்னா நம்ம இந்த முறை வெற்றி பெற்றலாம். அதுக்கு தான் எப்படியா கொண்டு வரலாம் பார்த்தா அந்த விசிகா அவர் யாரு, திருமாவளவர்கள் உள்ளே சேர்க்க மாட்டாரு. சரி, எதுக்கு உள்ள சேர்க்க மாட்டான்னு சொல்லி விசிகா நிர்வாகிகளை போய் என்னங்க உங்க தலைவருக்கு அவருக்கும் பிரச்சனை, அதங்க கட்சியில ஒன்று சேர்ந்து நீங்க தேர்தல் சந்திச்சா உங்களுக்கு என்ன சீட்டு எக்ஸ்ட்ரா தரேன்றாங்க, கூட்டணி ஆச்சு பெரிய லெவல்ல போலாம்ல அடுத்த கட்ட நகர்வுக்கு, ஏன் பாமகவை மட்டும் சேர்க்க மாட்டேறீங்க அப்படிங்கிறது. தலைவா நீ கேட்டதே தப்பு, பாஜக அதையும் நாங்க சேர்க்க மாட்டோம். ஒண்ணு மதவாதத்தை பிரிக்கிறாங்க, ஒண்ணு ஜாதியவாதத்தை பிரிக்கிறாங்க, இந்த 2 கட்சிக்கு எதிரானவங்க நாங்க. அதனால இந்த 2 பேருக்கு கூட்டணிக்கு நாங்க கண்டிப்பா எங்க தலைவர் போக மாட்டாது. அது 2வதாக சொல்லக்கூடிய விஷயம். ஆரம்பத்தில் நாங்க பாமக அதே மாதிரி விசிக ஒன்னாத்தான் பயணிச்சோம். எங்க கட்சி கொடியை ராமதாஸ் அவர்கள் கொடியேற்றிருக்காங்க, அதே மாதிரி பாமக கொடிகள்லாம் போய் திருமாவளவன் ஏற்றிருக்காங்க, ஒன்னா பயணிச்சிருக்காங்க, ஒரே தட்டில் சாப்பிட்டுருக்காங்க, அன்பா பணிஞ்சிருக்காங்க. எல்லாமே ஆரம்பத்தில் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையா செயல்பட்டோம். ஆனா ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க அப்படியே வட மாவட்டம் தன் அரசியல் வளர்ச்சியை வளர்த்துக்கிறதுக்காண்டி நாங்க ரொம்ப வளர்ச்சி பாதையில போறோம், எங்க கட்சி அவங்க பாமக வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்ற மக்கள் மத்தியில வளர்ச்சியை கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்றக்காண்டி எங்களுக்குள்ள ஜாதி பிரிவினை பிரிச்சு விட்டு சில எங்களுக்குள்ள மனப்போக்கை கொண்டு வந்தாங்க. அது குறிப்பிட்ட ஜாதி கட்சின்ற மாதிரி நாங்க எங்க விரோதத்தை ஜாதி கட்சி கிடையாது, எல்லாத்துக்கான கட்சி. ஆனா இந்த ஒரு ஜாதி கட்சின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குனதுக்கு அதுல மெயின் பங்கு யாருக்கு உள்ளது, பாமக கதை உள்ளது. அவங்க எல்லாம் இந்த வேலையை பார்த்தனாலதான் இன்னைக்கு விசிகன்ற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய கட்சியா இருக்கணும், ஆனா ஒரு ஜாதி கட்டமைப்புல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதுக்கு மெயினா செஞ்ச வேலை பாமக. எங்களுக்கு நிறைய ஆரம்பத்துல நிறைய துரோகம் பண்ணிட்டாங்க, நீ அப்படிப்பட்ட துரோகம் செஞ்சவங்க கூட போய் நாங்கள் போய் சேர முடியுமா, வாய்ப்பே இல்லை தலைவா. அவங்க கூட்டணி மட்டும் போய் யாரோட திமுகவோட சேர்ந்தாங்க தெரிஞ்சிச்சு,
எங்க தலைவர் சொல்லாமக்கெல்லாம் பெட்டி கிட்டில் எடுத்து டப்புன்னு வேட்டியை முடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடுவாரு. வாய்ப்பே இல்லை. அப்பனா நீ ஏடிஎம்கே சேர வாய்ப்பு இருக்கா? என்னங்க திரும்ப திரும்ப அதவே கேட்குறீங்க? நாங்க பாஜக பாமக 2 கூட்டணி போக மாட்டோம்ன்றோம்ல. அங்க பாஜக இருக்கு, நாங்க எப்படி போவோம்? அப்புறம் தாவேக்கா, அது அப்புறம் யோசிப்போம், அப்பெல்லாம் சொல்ல முடியாது. அதே உங்களுக்கு என்னங்க ஆதவ அர்ஜுனா முன்னாடி அனுப்பிச்சு விட்டீங்க, அதுக்காண்டி எதுவும் பிளான் போடுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்லைங்க, எங்க திமுக எங்களை விடாது. வட மாவட்டங்கள்ல நாங்க அசைக்க முடியாத சக்தி. எங்களை மீறி எந்த கட்சி தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது. அது திமுகவுக்கு தெரியும். திமுக எங்களை வெளியே ஏத்தாது. நாங்க சொல்ற டிமாண்டா கொடுத்தே ஆகணும். போன முறை கொடுத்தா அதே 6 சீட்டு தரேன் இருக்காங்க. சரி, நன்றி வணக்கம்னு போக வேண்டியதேன். நாங்க அதெல்லாம் சீட்டு டிமாண்ட்லாம் வைக்கலங்க. எல்லாத்துக்கும் போன முறை கொடுத்த சீட்டு மாதிரியும் கொடுப்பாங்க. அதே மாதிரி காங்கிரஸுக்கு 25 சீட்டு தரேன் இருக்காங்க. 2 சீட்டு எக்ஸ்ட்ரா தர 25 முடிந்தால் வாங்கு, நன்றி வணக்கம் வாங்க. அதே மாதிரி திமுக தலைமை எங்களிடம் என்ன சொல்லுதோ முடிந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். ஏன்னா இன்றைய முடிவுது, நாளைக்கு என்ன மாறலாம். சப்போஸ் பாமக உள்ள வந்தாலும் அது திமுக ரொம்ப எங்களை கொடுத்து பேசும்போது திமுக சொல்லி எங்க தலைவர் ஏத்துட்டா நாங்கள் ஒன்னா எலெக்ஷனை சந்திப்போம். எங்களுக்குள்ள கீழ் மட்டத்தில் எந்த முரண்பாடு கிடையாதுங்க. பாமகவும் விசிகவும் கீழ் மட்டத்தில் இறங்கி வேலை செய்ய நாங்க தயாரா இருக்கோம். தலைவர் வார்த்தைலாம் எப்படி செய்ய முடியும்? சப்போஸ் கூட்டணி சேர்ந்தா கண்டிப்பா வெற்றிக்கு நாங்கள் உழைப்போம்னு விசிக தரப்புல கேட்குறாங்க. இதே மாதிரி என்னங்க பொண்ணு சேர வாய்ப்பு இருக்கான்னு பாமக தரப்புல கேட்குறப்ப, என்னங்க இதை பத்தி பாமக தரப்பில் கேட்கும்போது, என்னங்க கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? என்னங்க நாங்கள் நேரடியாக வாய்ப்பு கொடுத்துட்டோம், மறைமுகமாக கொடுத்துட்டோம். எங்க எம்எல்ஏ சேலம் திரும்பல அருள், அவருக்கு நேரடியாக எங்க பத்திரிகை வாயிலாகவே சொல்லிட்டாரு, திருமாவளவன் அவர்கள் எங்க ஐயாவின் பெறாத பிள்ளை, அதனால அப்படியே சொல்லிட்டாங்க, எங்க பிள்ளைன்னே சொல்லிட்டாங்க. நாங்களாம் ரத்தத்தின் ரத்தம், இதெல்லாம் கிழிச்ச பங்கையே எங்களுக்கு ரத்தம் சிவப்பா வரும், அவங்களும் சிவப்பா தான் வரும். அதனால எங்களுக்கு திருமாவளவன் மட்டும் கையை அசைச்சிட்டாருன்னு வச்சுங்க, உடனே கூட்டணி கணக்கு போட்டு உடனே கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு இந்த முறை கண்டிப்பா வெற்றி பெறணும். அதுல மெயினான விஷயம், பாமக முழுசா மீட்டெடுக்கணும். எங்க ஐயாவோட கொள்கை அதன். இந்த பாமக பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கீழே பாஜக கீழே செயல்படுது. எங்க ஐயா ஒவ்வொரு நாள் நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாரு. இந்த கட்சியை நான் வளர்க்க ரத்த சிந்து வேர்வை சிந்து கஷ்டப்பட்டு முன்னேற்றி கொண்டு வந்தேன். இன்னைக்கு இந்த கட்சி போய் ஆர்எஸ்எஸ் கீழே போய் இந்த கட்சி இன்னைக்கு செயல்படுது. இந்த முறை திமுகவோட பயணிக்கலாம் எல்லாருக்கும் ரெடியா இருக்கு. கண்டிப்பா வெற்றி நமக்கே. நான் போட்ட ஸ்கெட்சு தப்பாது பாருங்க. திமுகவோட கூட்டணியில விசிக பாமக மிக விரைவில் தேர்தலை சந்திக்கும். யார் என்னன்னு சொல்லட்டும், வெற்றி எங்களுக்குங்க. அதெல்லாம் திருமாவளவன் எங்க அப்பா மேல ஒரு மரியாதை இருக்குங்க. கண்டிப்பா எங்களுக்கு பாசம் வச்சிருக்க, எங்களை சீட்டை கொடுத்துருவாரு. அவர் ஓகே சொல்லுவோம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு உண்டான வேலையை நாங்கள் முழுசா எப்பயும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தாங்க தொகுதியில எப்பயும் டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. கண்டிப்பா திமுக எங்களை விடாது. எங்களுக்கு திமுக முழுசா நம்புறோம். விரைவில் திருமாவளவனும் ராமதாஸ் அவர்களும் ஒரே மேடையில ஒன்னா நிற்கக்கூடிய சூழல் உருவாகும். அன்னைக்கு வட மாவட்டமே ஆதரக்கூடிய சூழல் வரும். கண்டிப்பா இந்த முறை கண்டிப்பா திமுக கட்சியில வெற்றி பெறும். யார் சொல்றா? விசிகாவினர் சொல்றாங்க. சரி, என்ன நடக்கும் என்பதை பார்ப்போம். அரசியல என்ன ஒன்றும் நடக்கலாம். ஏன்னா துரோகி சொன்னவங்களே இன்னைக்கு அண்ணன்னு சொல்லக்கூடிய காலம் மாறி போச்சு. அதனால இதெல்லாம் என்ன ஒன்றா மாறலாம். 2026 சட்டமன்றத்தில் நெருங்குள் எவ்வளவு கட்சி அண்ணன் என்று சொல்ல போகிறார்கள், யார் துரோகி என்று சொல்ல போகிறார்கள், இன்னும் என்ன வேணா நடக்க போய் என்பது ஒவ்வொரு வீடியோவில் தொடர்ச்சியா பார்ப்போம். பாமகவையும் எப்படி கூட்டணிக்குள்ள கொண்டு வர போய் திமுக அதுக்குண்டான முயற்சி ஆரம்பிச்சுட்டு, எப்படி வந்தாலும் திமுக லாபம் தான் என்று திமுக என்ன சொல்றாங்க பார்ப்போம். என்ன நடக்கும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ச்சியா பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.